ஹாய் மக்களே, நான் கணேஷ். நீங்கள் பார்த்துருக்க சேனல் ருபி 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, தமிழ்நாடு பட்ஜெட் வந்து முந்தா நேற்று போட்டாங்க. நேற்று வந்து அக்ரி பட்ஜெட் வந்து இருந்துச்சு. ஸோ அதை பற்றி பேசிக் டீல்ஸ் என்ன, எப்படி வந்து பட்ஜெட் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பட்ஜெட்னா ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வீட்டிலலாம் வந்து பட்ஜெட் போடுவோம். அதாவது எவ்வளோ வந்து வரவு வருது, எவ்வளோ செலவு வருது அப்படின்னு பார்ப்போம். நம்ம போடுறது என்ன அப்படின்னா, எவ்வளோ இன்கம் வந்ததுக்கப்புறம் நம்ம எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத எழுதுவோம். ஸோ இப்படி எழுதுறது வந்து பட்ஜெட் இல்லை. பட்ஜெட்டுங்கிறது வந்து முன்னாடியே போடுறது, முன்கூட்டியே போடுறது. இப்போ நீங்கள் சேலரி உள்ளே வந்தோடனே உங்கள் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோன்னு தெரிஞ்சு அதுக்கேற்ற அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சுட்டு ரிமைனிங் அமௌண்ட் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம போடணும் ஃபஸ்ட்டு. ஸோ இதே மாதிரி தான் வந்து நேஷனல் லெவலில் கவர்மெண்ட் போடுவாங்க, ஸ்டேட் லெவலையும் வந்து கவர்மெண்ட் வந்து போடுவாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்த வருஷம் அதாவது ஃபினான்ஷியல் இயர் 26 இப்போ ஏப்ரல் 1 வருமா, ஏப்ரல் 1லேருந்து அடுத்த வருஷம் மார்ச் 31 வரைக்கும் நாங்கள் என்னென்ன செலவெல்லாம் பண்ண போகிறோம், என்னென்ன வரவெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. டோட்டல் ரெசிப்ட்டுங்கிறது மொத்த வருவாய் வந்து எவ்வளோ வந்திருக்கு. இப்போ எப்படி உங்கள் சேலரி வந்துச்சுன்னா அதுதான் உங்களோட டோட்டல் இன்கம். ஸோ அது மாதிரி வந்து அடுத்த வருஷத்துக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத வந்து எஸ்டிமேட் பண்ணுறது. இது வந்து பார்த்திங்கன்னா 3,32,000 crores வந்து இருக்குது. அதேமாதிரி டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தம் நாங்கள் அடுத்த வருஷம் எவ்வளோ செலவு பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 4,39,000 crores கிட்ட வந்து வருது. இப்போ பார்த்திங்கன்னா டெஃபிசிட்டில் தான் வருது. இப்போ நம்ம இன்கம் விட நம்ம எக்ஸ்பென்சஸ் அதிகமாக பண்ணால் நம்ம கடன் வாங்குவோம். ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து டெஃபிசிட்டில் தான் வருது, கவர்மெண்ட்டும் வந்து கடன் வாங்குவாங்க. ஸோ இந்த டெஃபிசிட் வந்து ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 1,06,000 crores வந்து வரும். இதை வந்து ஃபிசிக்கல் டெஃபிசிட். இது வந்து ஜிடிபி கணக்கில் வந்து சொல்லுவாங்க. ஜிடிபி கணக்கில் பார்த்தீங்கன்னா இது 3% வந்து எஸ்டிமேட் பண்ணுறாங்க. 3% ஆஃப் ஸ்டேட் ஜிடிபி. ரெவன்யூ இன்கம் வந்து எவ்வளோ அப்படின்னா 3,31,000 கிட்ட வருது. இதில் வந்து கவர்மெண்ட் எய்டு வந்து வரும், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்க வேண்டிய ஃபண்டு. அதேமாதிரி வந்து டேக்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டோட டேக்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஸ்டேட்டோட நான் டேக்ஸ் வந்து இருக்கும். ஸ்டேட்டோட டேக்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னா ஜிஎஸ்டி இருக்கும், அதுக்கப்புறம் எக்ஸைஸ் டியூட்டி, இந்த வேட்டு அது மாதிரிலாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டாம்ப் டியூட்டி, ஏதாவது வீடு ரெஜிஸ்டர் பண்ணால் அதுக்கு, அப்புறம் மோட்டார் வெஹிக்கல் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா ரோட் டேக்ஸ் இங்கே கட்டணும். ஸோ இதோட அமௌண்ட்லாம் வந்து கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸபிள் இன்கமாக வரும். நான் டேக்ஸ் இன்கமாக எதுவும் வரும் அப்படின்னா, இப்போ கவர்மெண்ட் எதில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதில் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரிட்டர்ன்ஸ் வரும், அது வரும். அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட என்டிட்டிஸ்லாம் இருக்குது, டைடல் இருக்கும், டான்ஜெட்கோ, அதுக்கப்புறம் டாஸ்மாக் வருது. ஸோ இதெல்லாமே வந்து நான் டேக்ஸ் ரெவன்யூவாக வரும். இந்த நான் டேக்ஸ் ரெவன்யூ வந்து 28,000 crores வந்துருக்கு. டேக்ஸ் ரெவன்யூ வந்து 2,20,000 crores, அதான் வந்து ஹையஸ்ட்டு, அது வந்துருக்கு. இது போக என்ன ஆகும்னா கவர்மெண்ட் எய்டு வந்து கொடுப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து. இந்த மாதிரி ஸ்கீம்ஸ்க்கு எதுக்காவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடது கொடுப்பாங்க, அது வந்து 28,000 crores. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டேருந்து டேக்ஸ் வரும், சென்ட்ரல் டேக்ஸ் வரும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 58,000 crores. இந்த சென்ட்ரல் டேக்ஸுங்கிறது என்னென்னா ஐஜிஎஸ்டின்னு சொல்லுவோம். இப்போ நீங்கள் வந்து இந்த ஊரில் இருந்துட்டு, தமிழ்நாட்டில் இருந்துட்டு வேறு ஊரில் ரெஜிஸ்டர் ஆகிற ப்ராடக்ட்டோ சர்வீஸோ நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்போ ஜிஎஸ்டி வந்து பே பண்ண முடியாது. அப்போ வந்து ஐஜிஎஸ்டிங்கிறது ஒன்று பே பண்ணுவோம். ஒரு 18% டேக்ஸ் அப்படின்னா 18% சென்ட்ரலுக்கு போயிட்டு அதை ரிட்டர்ன் வந்து அவங்க அனுப்புவாங்க. அதில் பாதி ஷேர், இப்போ 9%னா அதோட பாதி ஷேர் வந்து நமக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த கலெக்ஷன் தான் வந்து 58,000 crores. இதே நீங்கள் ஸ்டேட்லேயே ரெஜிஸ்டரான ப்ராடக்ட்ஸோ சர்வீஸோ இங்கே வாங்கினீங்க அப்படின்னா இங்கேயே வந்து 9% பிரிஞ்சிடும். சிஜிஎஸ்டி சென்ட்ரலுக்கு டேக்ஸ் அப்பயே போயிடும், ஸ்டேட்டுக்கு அப்போவே வந்து டேக்ஸ் வந்துடும். அது வந்து எஸ்ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டோட்டல் ரெவன்யூ ரெசிப்ட் வந்து 3,31,000 crores வரும். இதோட அப்போ டோட்டல் ரெசிப்ட் அப்படிங்கிறது என்னென்னா, இதோட வந்து கவர்மெண்ட் ஏதாவது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ பிஎஸ்சியில் அவங்க ஸ்டேக் வச்சுருக்காங்க, அதை விற்கிறாங்க, இல்லைனா இந்த மாதிரி அவங்களோட ஏதாவது என்டிட்டி டைடலோ இல்லை ஏதோ ஒரு இது இருக்குது அப்படின்னா, டாஸ்மாகோ ஏதோ ஒன்று விற்கிறாங்க அப்படின்னா, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ரெவன்யூ அதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரும், அது ஆட் ஆகிக்கும். இது போக கடன், கவர்மெண்ட் வாங்குகிற லோன் வந்து ஸ்டேட் பாண்டை வந்து இஷ்யூ பண்ணி வாங்குவாங்க. ஸோ இது மாதிரி வரதெல்லாம் ஆட் ஆகி எல்லாம் சேர்த்து அதுவும் இன்கமாக கவுண்ட் ஆகும். ஸோ அதுதான் வந்து டோட்டல் இன்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 3,73,000 crores வந்து வருது. இது வந்து அதிகமாக இருக்குது. ஸோ வந்து டெஃபிசிட் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ரெவன்யூ டெஃபிசிட் வந்து வரும். ஸோ அது வந்து 1.17% ஆஃப் ஜிடிபி 41,000 crores வந்து வருது. இப்போ இந்த ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படின்னா, சேலரி கொடுக்குறது, அதுக்கப்புறம் பென்ஷனு, அதுக்கப்புறம் சப்சிடிஸ், இந்த மாதிரி கொடுக்குறது எல்லாமே வந்து அதில் வந்து ஆட் ஆகும். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 4,39,000 crores வந்திருக்கும். ஸோ ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 3,73,000 crores இருக்குது. ஸோ ரிமைனிங் அமௌண்ட் என்ன அப்படின்னா இந்த 57,000 crores வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அது ரெண்டையும் சேர்த்து தான் டோட்டல் வந்து வருது. இந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது, இந்த வருஷம் மட்டும் கணக்கு இல்லாமல் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் பண்ணுறது, அதுக்கு இந்த வருஷம் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த ரோடு போடுறது, மெட்ரோ, ஸோ இது மாதிரி பில்டிங்ஸ் பில்ட் பண்ணுறது, ஸோ இது மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து யூஸ் ஆகும். செக்டார் வைஸ் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் வந்து எஜுகேஷன் வந்து 55,000 crores ஒதுக்கியிருக்காங்க. அப்புறம் ஹெல்த்துக்கு வந்து 21,000 crores. இந்த அர்பன் டெவலப்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட்லாம் இருக்கும். இங்கே வந்து மெட்ரோ போடுறது, இங்கே பில்டிங்ஸ் வந்து பில்ட் பண்ணுறது, ஹவுஸ் கட்டி கொடுக்குறது, ஸோ இது ரோடு போடுறது, இதெல்லாம் வந்து இந்த அர்பன் ரூரல் டெவலப்மெண்ட்ஸில் வந்து இருக்கும். இதுக்கு வந்து 34,000 crores அர்பனுக்கும், ரூரலுக்கு வந்து 29,000 crores ஒதுக்கியிருக்காங்க. வருஷம் வந்து இன்ஃபோகிராஃபிக் மாதிரி பிடிஎஃபாக வந்து கொடுப்பாங்க. அதோட லிங்க் வந்து கீழே தரேன், வேணுங்கிறவங்க பாருங்கள்.
டெக்ஸ்ட்டாக இல்லை வந்து ரொம்ப டேப்லேஷனாக இந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு மேத்தமெட்டிக்ஸாக இல்லாமல் ஜஸ்ட் பை சார்ட்டு அது மாதிரி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி கலர்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு பேசிக்காக புரியும். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ₹1 வந்து இன்கம் வருது அப்படின்னா அதில் எவ்வளோ பெர்சன்டேஜ் எதுலேருந்து வருது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்டோட டேக்ஸும் அதேமாதிரி ஸ்டேட்டோட நான் ரெவன்யூ டேக்ஸஸ் இருக்கு இல்லையா, அது மட்டுமே வந்து 50% கிட்ட வருது. அதேமாதிரி சென்ட்ரல் கிட்ட இதெல்லாம் கம்மியாக தான் வரும். மெயினாக வந்து நம்ம பப்ளிக் டெட்டு வந்து 31% கிட்ட வந்து வருது. ₹1 இப்போ நமக்கு இன்கம் வருதுன்னா அதில் ₹31 நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வந்து அர்த்தமாகுது. அதேமாதிரி ₹1 நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா அதில் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஏர்போர்ட் கட்டுறோம், அதுமாதிரி பஸ்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறது, அப்புறம் ரோடு இதெல்லாம் பண்ணுறதுக்கு வந்து 11.8% தான் வந்து நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி கடன் அடைக்கிறதுக்கு இப்போ பழைய கடன் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து அடைக்கிறதுக்கு பிரின்சிபல் அடைக்கிறதுக்கு நம்ம 9% வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதே மாதிரி பழைய கடன் இருக்கிறதுக்கு நம்ம வருஷம் நம்ம ப்ராப்பராக வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். நம்ம வட்டி இஎம்ஐ பே பண்ணுறோம், அது மாதிரி கவர்மெண்ட்டும் வந்து பே பண்ணணும். ஸோ அது வந்து 14% வந்து பே பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கீம்ஸுக்கு இந்த மாதிரி சப்சிடி இதுக்கெலாம் வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா ₹31. இப்போ ஒரு வேளை 31 காசு வந்து அதுக்கு வந்து போகுது. பொதுவாக வந்து கடன் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னா அந்த கடனை வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் போட சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் ரெவன்யூ வந்து வரும். ஏன்னா இப்போ வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெட்டராக இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ் வந்து இங்கே வரும். பிஸ்னஸ் இங்கே வந்தாங்கன்னா ஜாபும் கிடைக்கும். அதேமாதிரி கையில் அமௌண்ட் இருந்ததுன்னா நம்ம வந்து பே பண்ணி கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்குவோம். ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூவும் போகும். ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து ரொம்ப முக்கியம். பட் இதில் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை விட அதிகமாக வந்து ஸ்கீம்ஸ்க்கும் அதுக்கு வந்து இருக்குது. டோட்டல் அவுட்ஸ்டாண்டிங் டெட் இது என்ன அப்படின்னா இது வரைக்கும் வாங்கின கடன் அதெல்லாம் சேர்ந்து வந்து இருக்கும். அது வந்து மொத்தம் 9,30,000 கோடி வந்து இருக்குது. ஸோ இந்த கடன் வந்து 26.07% ஆஃப் ஜிடிபி ஸ்டேட் ஜிடிபி வந்து இருக்குது. ஸோ அது வந்து 28% கீழே இருந்தால் சேஃப் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் கடன் அதிகமாக நம்ம வாங்கிட்டே இருந்தோம்னா அதுக்கு அசல் நம்ம எப்போ பே பண்ணாலும் வட்டி வந்து அடுத்தடுத்த ஜென்ரேஷனில் பே பண்ணிட்டே இருக்கும். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 65,000 crores வந்து அதுக்கு பே பண்ணியிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் மட்டும். இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் பே பண்ணுறது ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரில் வந்துடும். அப்போ டெஃபிசிட் வந்து அடி வாங்கிட்டே இருக்கும். பட் கொரோனா டைமில் வந்து நம்ம நிறையா ஹையராக இருந்தது, அதுலேருந்து குறைச்சிட்டே வரும். இப்போ கொரோனா வரப்போ நம்ம இங்கே நிறையா கடன் வாங்கி இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம். ஏன்னா எதுவும் பிஸ்னஸ்லாம் ஓடி இருக்காது. ஸோ சென்ட்ரலையும் அதே மாதிரி தான், ஸ்டேட்லேயும் அதே மாதிரி தான். ஸோ அதுக்கப்புறம் அப்போலேருந்து குறைச்சிட்டு தான் வராங்க. ஃபிசிக்கல் டெஃபிசிட் அதே மாதிரி ரெவன்யூ டெஃபிசிட்டும் குறைச்சிட்டே தான் வருது. ஜிடிபி வந்து போன வருஷம் ப்ரிடிக்ட் பண்ணது வந்து 27 lakh crores வந்து ப்ரிடிக்ட் பண்ணாங்க. ஆனால் இப்போ ரிவைஸ்டு எஸ்டிமேட்டில் வந்து 31 lakh crores வந்து வந்திருக்கு. நெக்ஸ்ட் இயர் வந்து ஜிடிபி வந்து 35 lakh crores வந்து ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. ஸோ கடன் வந்து அதிகமாக இருந்தாலும் ஜிடிபியும் அதிகமாக க்ரோ ஆகிறதுனால அந்த பெர்சன்டேஜுக்குள்ளே அது வந்து மெயின்டைன் ஆகுது. பட் யூஸ்வலாக கடன் வாங்குறதுக்கு வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம வட்டி கட்டிகிட்டே இருக்கணும். இப்போ நம்மலாம் அளவுக்கு மீறி செலவு பண்ணி கடன் வாங்கினா நம்ம வேலை இருக்கோ இல்லையோ நம்ம வந்து லோன் வந்து கரெக்டாக கட்டிடணும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து கண்டினியூஸாக இருக்கும். பட் டெட்டு வந்து கண்ட்ரோலில் இருக்கிறதுனாலையும் ஜிடிபி வந்து அதிகமாகிட்டே போகிறதுனாலையும் அதை வந்து லிவரேஜாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நேஷனுக்கு போட்டால் அது வந்து ஜிடிபி, ஸ்டேட்டுக்கு போட்டால் ஜிஎஸ்டிபின்னு வரும். கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது என்ன அப்படின்னா ஒரு வருஷத்தோட இல்லை ஒரு குவார்ட்டர்லியோட ஃபினிஷ்டு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இப்போ விற்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ கூட்ஸ் வந்து செஞ்சுட்டாலே அது வந்து ஒரு கவுண்ட் ஆயிரும். அதுமாதிரி சர்வீஸ் ஆட் பண்ணுறது, ஸோ அதுக்கு நம்ம பே பண்ணுறது எல்லாமே வந்து ஜிடிபியில் கவுண்ட் ஆகும். ஸோ ஜிடிபி வந்து அதிகமாக க்ரோ ஆகுதுன்னா அந்த ஸ்டேட்டோ கண்ட்ரியோ வந்து க்ரோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸ்கீம்ஸ்லாம் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டிரான்ஸ்ஜெண்டருக்கு கொடுக்குற அந்த இது ஒரு பெட்டரு. இன்னொன்று வந்து இந்த சர்விக்கல் கேன்சர் ஒன்று இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு 4,000 கிட்ட ஆகுங்கிறாங்க ப்ரைவேட்டாக போய் போட்டாங்க அப்படின்னா. ஸோ அதுக்கு தடுப்பூசி வந்து அதுக்கு வந்து 3,600 crores ஏதோ ஒதுக்கியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான். உங்கள் நேரத்துக்கு நன்றி.